வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கதை நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஒரு அருமையான சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். புதுமை பெண் என்கின்ற தலைப்பில் பூபதி பெரியசாமி ஐயா அவர்கள் எழுதிய அருமையான சிறுகதையை பார்க்க போகிறோம். வாருங்கள், கதைக்குள் செல்லலாமா? பகலவன் ஓய்வெடுக்க தயாராகும் அந்தி நேர மாலை பொழுது நேரம். நெடுஞ்சாலையை கடக்க இயலாமல் நீண்ட நேரமாய் நின்று கொண்டிருந்தார் முதியவர் ஒருவர். எதிரும் புதிருமாய் ஓடிக்கொண்டிருந்த வாகனங்களின் வேகம் அச்சுறுத்துவதாக இருந்தது. 5 நிமிடத்திற்கும் மேலாக சாலையை கடக்க இயலாமல் காத்திருந்த அவர் பொறுமை இழந்து நடக்க முற்பட்டார். அப்போது மின்னல் வேகத்தில் வந்த மகிழ்வுந்து ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் முதியவரை மோதிவிட்டு நிற்காமல் பறந்தது. அவர் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி ஒருபுறமும் செருப்புகள் இன்னொரு புறமும் தெரித்தோடி விழுந்தன. சாலையின் எதிர்ப்புற தேநீர் கடையில் இருந்த சிலர் ஓடி வந்தனர். முதியவரை தூக்கி நிறுத்தி முகத்தை பார்த்த ஒருவன், ஐயோ, நம்ம வாத்தியாராச்சே, படுபாவி பய, நிற்காம போயிட்டானே, பதறினான். சற்று நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் அவ்வழியே வந்து ஒரு வாகனம் நிகழ்விடத்தில் நின்றது. என்ன நடந்தது என புரியாமல் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கினாள் கண்ணம்மா. சிதறி கிடந்த மூக்கு கண்ணாடியை கையில் எடுத்துக்கொண்டு முதியவரை நோக்கி ஓடினாள். கால் முட்டியிலும் உள்ளங்கையிலும் சிராய்ப்பு அதிகம் இருந்ததை பார்த்ததும் பதறிக்கொண்டே துப்பட்டாவை எடுத்து வளைந்து கொண்டிருந்த இரத்தத்தை துடைத்து முடித்து முதியவர் முகத்தை பார்த்தாள். லேசான மயக்கத்தில் இருந்த அவரிடம், வீடு எங்கே இருக்கு ஐயா, விலாசம் சொன்னா கொண்டு விடுறேன் என்றாள் கண்ணம்மா. அப்போது அவளது கைபேசி ஒலிக்க ஆரம்பித்தது. அதை எடுத்து பார்க்காமல் முதியவருக்கு முதலுதவி செய்வதில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள் அவள். கூட்டத்தில் இருந்த மற்றொருவர், இவர் எங்கள் ஊர் வாத்தியார், ஓய்வு பெற்று 1 வருடம் தான் ஆகுது, கொஞ்ச தூரத்தில் தான் அவர் வீடு இருக்கு, காலை மாலை வேலையில் தினமும் தேநீர் குடிக்க வருவார், படுபாவி பய, ஐயாவை மோதி விட்டு நிற்காம வேகமாக போயிட்டான், ஆனால் அந்த வாகனத்தின் பதிவெண்ணை நான் குறிச்சிட்டேன் என்றார். அப்போ காவல்துறையில் ஒரு புகார் எழுதி கொடுப்போம், நானே எழுதி தரேன் என்றாள் கண்ணம்மா. அதெல்லாம் வேணாமா, நான் தான் பார்த்து வந்திருக்கணும், வலியால் முனகியபடி சொன்னார் வாத்தியார். கால் நல்லா வீங்குது ஐயா, உடனே மருத்துவனை போகலாம், புறப்படுங்க என்றாள் கண்ணம்மா. பேசிக்கொண்டிருக்கும் போதே முதியவருக்கு மயக்கம் அதிகமானது. நடக்க முயற்சித்தார், முடியவில்லை. உடம்பு வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது. உடனே கூட்டத்தில் இருந்த இருவரை அழைத்து முதியவரை தூக்கி காரில் உட்கார வைத்து அவர்களையும் உதவிக்கு ஏறச் சொன்னாள். கண்ணம்மாவின் கைபேசி இடைவிடாது தொடர்ந்து ஒலித்துக்கொண்டே இருந்தது. அதை அலட்சியப்படுத்திய அவள், அண்ணா, அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு போங்க, ஓட்டுநரை அவசரப்படுத்தினாள். வேகமாக பயணித்த வாகனம் அடுத்த 15 நிமிடத்தில் ஒரு மருத்துவமனையின் வாசலில் நின்றது. மீண்டும் கண்ணம்மாவின் கைபேசி ஒலித்தது. சக்கர நாற்காலி வந்ததும் அதில் அவரை ஏற்றிவிட்டு கை கடிகாரத்தை பார்த்து பதறினாள். ஐயாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்காக எல்லோரும் அங்கே காத்துட்டு இருப்பாங்க, எதுக்கும் இதை வச்சுக்கோங்க. கையில் இருந்த 3000 பணத்தை கொடுத்து விட்டு புறப்பட தயாரானாள். லேசாக கண் விழித்த வாத்தியார் கையெடுத்து வணங்கி, என்னம்மா விசேஷம் என்றார் மெதுவான குரலில். எனக்கு இன்றைக்கு நிச்சயதார்த்தம் ஐயா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, தொடர்ந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு, நானும் எடுத்து பேசலை, எல்லோரும் பதற்றமாக இருப்பாங்க, நான் உடனே புறப்படுறேன், நீங்கள் விரைவில் குணமாயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. எந்த இடம், எந்த மண்டபம்? ஒருவர் கேட்டதும் இடத்தையும் மண்டபத்தின் பெயரையும் சொன்னாள் கண்ணம்மா. அந்த மண்டபம் ரொம்ப பக்கத்தில் தாம்மா இருக்குது, 10 நிமிஷத்தில் போயிடலாம், பதற்றப்படாமல் பார்த்து போங்க, அக்கறையாக சொன்னார் அவர். கண்ணம்மா மகிழ்வந்தில் ஏறியதும், என்ன காரியம் செய்திருக்கீங்கம்மா என்றார் ஓட்டுநர். ஏன், என்னாச்சுன்னா? திருமண மண்டபம் போகணும்னு வண்டி பதிவு பண்ணீங்க, உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லலையே. என்ன இருந்தாலும் எல்லோரும் என்னவோ ஏதோன்னு பதற்றமால இருப்பாங்க, நம்ம வண்டியை நிறுத்தாமல் போயிருக்கலாம். என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்களே பார்த்தீங்களே, பாவம்னே அந்த பெரியவர், மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலைன்னா எப்படி? அடிபட்டு கிடக்கிற அவரை அப்படியே எப்படி விட்டுட்டு வர முடியும்? உங்களுக்கு வேணும்னா காலதாமதமானதுக்கு பணத்தை சேர்த்து கொடுத்துட்றேன் என்றாள் கண்ணம்மா. என்னம்மா நீங்கள், நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்களே, அதான் எனக்கும் சற்று பதற்றமாக இருக்குது என்றார் ஓட்டுநர். சரி சரி, நீங்கள் நிதானமாக போங்கண்ணே சொல்லிவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் லேசாக கண் மூடினாள் கண்ணம்மா. மகள் வந்து மண்டபத்தில் நுழைந்ததும் பதறி ஓடி வந்தாள் கண்ணம்மாவின் அம்மா. என்னடி இப்படி பண்ணிட்ட?
எத்தனை தடவை உன்னை கைபேசியில் அழைச்சேன், நீ எடுக்க கூட இல்லை. அவ்வளவு அலட்சியமாக போச்சு உனக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்கள எப்படி சமாதானம் செய்கிறதுன்னு தெரியல. வழியில் ஒரு விபத்துமா, கைபேசியை எடுத்து பேச முடியல. வயசானவர், பாவம், அடிபட்டிருந்த அவரை மருத்துவமனையில் சேர்த்துட்டு வரேன் என்றாள் யதார்த்தமாய். கண்ணம்மா சொல்வதை நக்கலாக கேட்டுக்கொண்டிருந்த மாப்பிள்ளை அருண் சட்டென அமைதி இழந்தான். எல்லோரும் இங்கே பல மணி நேரமாக காத்து கிடக்காங்க, நீ என்னடானா இவ்வளவு அலட்சியமாக பதில் சொல்றியே என்றான் கோபமாக. அதுக்காக சாலையில் அடிபட்டு கிடக்கிற முதியவரை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? எல்லோரும் வேடிக்கை பார்த்து போகிற மாதிரி என்னால் கடந்து போக முடியாது. நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். அருணுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது. யாரோ எவரோ எப்படியோ போகிறாங்க, வழியே போய் சேவை செய்ய நீ என்ன பெரிய அன்னை தெரசாவா? அற்ப கேள்வியை கேட்ட அவனை பார்த்து முறைத்தாள் கண்ணம்மா. என்ன மிஸ்டர், வரம்பு மீறி பேசுகிறீங்க? நீங்கள் ஒன்றும் எனக்கு தாலி கட்டின புருஷன் இல்லை, இன்னும் நமக்கு நிச்சயம் கூட ஆகலை, தெரியும்ல. என்னை குற்றவாளி போல கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இல்லை. இப்படி பேசினா எப்படி? கை தாம்பூலம் மாற்ற குறித்த நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு, உனக்கு கொஞ்சமும் வருத்தம் இருக்கிறது போல தெரியலையே என்றார் அருணின் அப்பா. உயிருக்கு போராடும் ஒருத்தருக்கு கடந்து போகும் ஒவ்வொரு மணித்துளியும் அதி முக்கியம். இதுதான் என்னோட எண்ணம். என் நிலைப்பாட்டின் நான் மாறவே மாட்டேன். விவாதம் முற்றியது. ஒரு நிலையில் அவள் பேச்சை நிறுத்தி அமைதியாக புறப்பட தயாரானாள். என்ன பதில் சொல்லாமல் போற? முதல்ல ஒரு சாரியாவது சொல்லு, அதட்டலாய் கேட்டான் அருண். சாரி சொல்கிற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யலையே என்றாள் அலட்சியமாய். என்ன இவ, நடந்ததுக்கு வருத்தம் கூட சொல்லாமல் இப்படி பேசுகிறா? கூடியிருந்தவர்களுக்கு ஒரே வியப்பு. இப்படி மரியாதை இல்லாமல் திமிர்த்தனமாக பேசுகிற இவ கூட எப்படிடா குடும்பம் நடத்துவ? போயும் ஒரு அடங்கா பிடாரிய. நல்ல வேலை, இப்போவே தெரிய வந்தது என்றார் அருணின் அம்மா. தர்க்கம் பேசுவது தான் உங்கள் அனைவரின் நோக்கம்னா நான் எதுவும் பேச விரும்பலை. சொல்லும் போதே அவள் முகம் சிவந்தது. சிறிது நேரம் சூழல் அமைதியாக இருந்தது. அப்போது கையில் பழத்தட்டு, பரிசு பொருள் மற்றும் மாலையுடன் சிலர் மண்டபத்துக்குள் நுழைந்தனர். அதில் ஒருவர் கண்ணம்மாவிடம் தாம்பூலத்தட்டை கொடுத்து, நீங்கள் நல்லா இருக்கணும் தாயி, என் அப்பா உயிர் பிழைத்தது உங்களால் தான். கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தாலும் அவர் உயிரோட பார்த்துருக்க முடியாதாம், மருத்துவர் சொன்னார். நல்ல நேரத்தில் தெய்வமாக வந்து உதவி செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றியை சொல்கிறதுனே தெரியல. நன்றியெல்லாம் எதுக்குங்க? வாத்தியார் ஐயா இப்போ எப்படி இருக்காங்க? கலவர சூழலிலும் அக்கறையாய் கேட்டாள் கண்ணம்மா. எந்திரிச்சு நடக்க ரொம்ப நாள் ஆகுமாம், மற்றபடி நல்லா தான் இருக்கார். உடனே வந்திருந்த வாத்தியாரின் உறவினர் ஒருவர், ஏம்மா ஏதாவது பிரச்சனையா? ஏன் எல்லோரும் பதற்றமாக இருக்கீங்க யதார்த்தமாக கேட்டார். நடந்த அனைத்தையும் எடுத்து சொன்னார் அங்கிருந்தவர். என்னம்மா இப்படி நடந்து போச்சு? எல்லாம் அந்த விபத்தால் தான் நினைக்கும்போது வருத்தமாக இருக்குமா? கண்ணம்மாவை பார்த்து கவலையாக சொன்னார் அவர். நீங்கள் வருத்தப்படாதீங்க வாத்தியார் ஐயாவை பத்திரமா பார்த்துக்கோங்க என்றாள். எது நடக்கணுமோ அது சரியாக நடந்திருக்கு. மாப்பிள்ளை அருண் வீட்டார் எரிச்சலில் இருக்க கண்ணம்மாவின் வார்த்தைகள் இன்னும் கோபத்தை உண்டாக்கியது. கண்ணம்மாவின் பெற்றோரும் உறவினர்களும் கவலையில் அவளை பரிதாபமாக பார்த்தனர். அப்போது காவல்துறை வாகனம் ஒன்று மண்டபத்துக்குள் நுழைந்தது. உடனே அனைவரும் பரபரப்பாயினர். நிச்சயதார்த்தம் நின்று போன செய்தி போலீஸுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லியிருப்பா? இதுவும் நல்லதுக்கு தான் முணுமுணுத்தாள் அருணின் அம்மா. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி அடம் பிடிக்கிறா சார் இந்த பொண்ணு. உறவுக்காரங்க எல்லோரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கோம். ஊரில் எங்களுக்குன்னு மரியாதையும் கௌரவமும் இருக்குது, என்னன்னு கேளுங்க சார். அருணின் அப்பா காவல் அதிகாரியிடம் புகார் சொல்லி கொண்டிருக்கும் போதே கையில் வைத்திருந்த ஒரு தாளை எடுத்து பார்த்த அதிகாரி, ஆமாம், இங்கே அருண் யாரு என்றார். இவன் தான் சார், என்னோட மகன். ஏன் சார் கேட்குறீங்க? இவரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கங்க. சார், பெண் வீட்டார்கிட்ட எதுவுமே கேட்காம என் மகனை ஏன் சார் அழைச்சிட்டு போகிறீங்க? இது அதுக்காக இல்லை, வேற ஒரு கேஸு. என்ன சார் சொல்கிறீங்க? புரியலையே. இன்றைக்கி சாயங்காலம் இதே சாலையில் நடந்த விபத்தில் முதியவரை இடித்து தள்ளிட்டு ஒரு கார் நிற்காமல் போயிருக்கு. அங்கே இருந்தவங்க வண்டி என்ன குறித்து வச்சுருந்தாங்க. வரும் வழியில் இருந்த சில இடங்களில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சபோது அந்த வண்டி இந்த மண்டபத்துக்குள்ளே நுழைந்ததும் அந்த காரை ஓட்டி வந்தது அருண் என்பதும் தெளிவாக தெரிய வந்தது. நல்ல நேரத்தில் அந்த வழியாக போன ஒரு பெண் காரை நிறுத்தி முதியவரை சரியான நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. முதியவரும் இப்போ உயிர் பிழைச்சிக்கிட்டார். இல்லைன்னா கேஸு வேறு மாதிரி ஆயிருக்கும். காவல் அதிகாரி சொன்னதும் அருண் முகம் வியர்த்து கொட்டியது. உடனே பெற்றோரை அழைத்த கண்ணம்மா, வாங்க புறப்படலாம் அவசரப்படுத்தினாள். காவல் வாகனத்தில் அருணை அழைத்து கொண்டு அதிகாரி புறப்பட்டார். சிறிது நேரம் முற்றிலும் மௌனம்.
பிறகு சலசலப்பு. படிப்படியாக மண்டபம் காலியாக ஆரம்பித்தது. வெளியேறி கொண்டிருந்த ஒரு பெண்ணின் இடுப்பில் இருந்த குழந்தை கண்ணம்மாவை பார்த்து உற்சாகமாக கையசைத்தது. என்ன நேரிலே இந்த கதை மிகவும் அருமையாக இருந்தது அல்லவா? எவ்வளவு மனிதாபிமானம் குறைந்து கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் அருமையாக படம் பிடித்து காட்டியது இந்த கதை என்று சொல்லலாம். ரொம்ப அருமையான அந்த பெண் கதாபாத்திரம், மிகவும் அருமையான ஒரு கதாபாத்திரம். அப்படிதான் இப்படி இருப்பவர்களால் தான் இன்னும் இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது, மழையும் பெய்து கொண்டு இருக்கிறது என்றும் கூட சொல்லலாம் அல்லவா? ரொம்ப அருமையான கதையை வாசித்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இந்த கதை ஆக்கம் பூபதி பெரியசாமி ஐயா அவர்கள் மிகவும் அருமையாக எழுதியிருந்தார்கள். அந்த கதையை வாசித்ததில் எனக்கும் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். நன்றி நேயர்களே, மீண்டும் கதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே. அத்தை சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.